السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. பேரன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நமது மார்க்க நினைவூட்டலின் மூலமாக அல் இஹ்லாஸு, அதாவது இஹ்லாஸை பற்றிய நாம் செய்கின்ற வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதாத்துகள், எல்லா விதமான நல்லறங்களுக்கு முன்னாலேயும் அந்த இஹ்லாஸை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான நாங்கள் செய்கின்ற வணக்கங்களுக்கு மிக முக்கியமானதும் மிக முதன்மையானதுமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்கின்றேன் என்கின்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரவில்லை என்பதனால் அதுதான் இஹ்லாஸ். நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் அப்படிங்கின்ற அந்த எண்ணம், அந்த தூய எண்ணம் என்பது உள்ளத்தில் வர வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலும் பிறருக்காக வேண்டி என்கின்ற அந்த எண்ணம் விட்டது சொன்னால், அல்லது தற்புகழுக்காக பிறருடைய புகழை எதிர்பார்க்கப்பட வேண்டும், அல்லது தன் தற்பு புகழ்ச்சிக்காக செய்யப்படக்கூடியது அமலாக இருக்குமேயானால் அது நிராகரிக்கப்படக்கூடியதாக, மேலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒருபடி மேலாக சென்று அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு சார்ந்த ஒரு அமலாக மாறுகிறது. ஒரு மனிதர் அமலை செய்கின்றான், அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமில்லாமல் அவன் பிறருக்காக வேண்டி, பிறருடைய புகழை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி, பிறருடைய புகழை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அதாவது கடுமையான இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மறுபக்கமாக அது தண்டனைக்குரிய ஒரு செயலாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றான். என்னன்னு பார்த்தீர்களேயானால், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த ஒரு வணக்கத்தையும் செய்கின்ற பொழுதும் கூட அவனுடைய கட்டளை என்னன்னு பார்த்தீர்களேயானால் முஹ்லிஸீன், நீங்கள் இஹ்லாஸானவர்களாக நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கும். யாருடைய உள்ளத்திலெல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடுகிறதோ அந்த நேரத்தில் அவன் முனாஃபிக் தனமான எண்ணங்கள் வந்து விடுகிறது. முனாஃபிக்கினுடைய கூட்டத்தில் முனாஃபிக்கினுடைய பண்புகளுக்கு அவன் ஆளாகக்கூடியதாக மாறிவிடுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கினுடைய பட்டியலை, முனாஃபிக்கினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூட சொல்கிறான். அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் பார்த்தீர்களானால், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி இருக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு இஹ்லாஸ் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் கூறி நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.